அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி எல்லா மாநிலங்கள்லேயும் ஹஜ்ஜு கமிட்டின்னு ஒன்றை அந்த மாநில அரசாங்கங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜு கமிட்டிங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னா, ஹாஜிகளை தங்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுப்பது என்று சொல்லி தமிழ்நாட்டில் கூட இங்கே ஒரு ஹஜ்ஜு கமிட்டி இருக்குது. அதே மாதிரி பெரிய ஹஜ்ஜு கமிட்டின்னு சொல்வதாக இருந்தால் மும்பையில் உள்ள, மகாராஷ்டிராவில் உள்ள ஹஜ்ஜுக்கு அங்கே தான் அதிகமான மக்கள், பெரிய விமான நிலையமாக இருக்கிறதுனால பல மாநிலங்களில் உள்ளவங்கள்லாம் அங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போவாங்க. அதனால் அங்கே உள்ள ஹஜ்ஜு கமிட்டி ரொம்ப பெரிய ஒரு ஹஜ்ஜு கமிட்டி. அது மும்பையுடைய ஹஜ்ஜு கமிட்டியில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் அந்த ஹஜ்ஜு கமிட்டியுடைய விதியில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜு கமிட்டிக்கு சிஇஓவாக, அதாவது தலைவராக, நிர்வாக தலைவராக வரக்கூடியவர் ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணும்னே அங்கே விதிமுறை இருக்குது. அதை மீறி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த 2026 இப்போ இந்த ஆண்டுக்கு ஒரு மனோஜ்ன்ற ஒரு ஆளை, முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளை ஹஜ்ஜு கமிட்டிக்கு தலைவராக போடுறாங்க. அதாவது இந்த காவிகள் ஆட்சிக்கு வந்தால் எதுலையெல்லாம் தலையிடுவாங்கங்கிறதுக்கு ஒரு விவஸ்தை இல்லாமல் போச்சு. வக்ஃபில் தலையிடுறாங்க, ஒரு நிர்வாக விஷயத்துக்கு தலையிடுறாங்க, அதுவே எல்லை மீறி போகிறாங்க. இது ஹஜ்ஜுங்கிறது இஸ்லாமிய ஒரு வணக்க வழிபாடு சம்மந்தப்பட்டது. அவங்க மதத்தில் உள்ளவங்க இருந்தால் தான் அதை ஒழுங்காக பேண முடியும். ஹஜ்ஜுண்டா என்ன, உம்ராண்டா என்ன, அதுண்டா என்ன, ஏதாவது தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த வசதியெல்லாம் அவனுக்கு செஞ்சு கொடுக்க இயலும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஹஜ்ஜு கமிட்டி. அதை விட முக்கியமான என்னென்ன, ஹஜ்ஜு கமிட்டியுடைய தலைவர் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நேராக மக்காவுக்கு போய் அந்த அரசாங்கத்திட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வருவாங்க. எங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ பேர் வர்றாங்க என்ன மாதிரிண்டு. அப்போ அங்கே இவர் உள்ள நுழைய முடியுமா? மக்கா மதீனா புனித இல்லத்துக்கு முஸ்லீம் அல்லாதவர் அனுமதிக்க மாட்டாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் மக்காவுக்கு இவர் போகவே முடியாது. ஹஜ்ஜு கமிட்டி தலைவராக இருப்பார், இவர் அங்கே போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்குதுன்னு தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜு கமிட்டிக்கு சட்டவிரோத வக்ஃபில் நியமிக்கிற மாதிரி, வக்ஃபிலை முஸ்லீம் எல்லாம் நியமித்து அந்த சொத்தை கரை வாங்குறது, ஹஜ்ஜையும் அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் இல்லாமல் ஆக்கி அதை நாசக்கேடு பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, இது ஆட்சிக்கு தேவையாங்க. இதெல்லாம் நீ நிர்வாகம் பண்ண வந்திருக்கிறாங்கன்னா, இருக்கிற நாட்டுக்கு தேவையான விஷயங்களை விட்டுட்டு எதை செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரே பேரை மாற்றுறது, ஆசாத்து சாலை என்று சொன்னால் கந்தசாமி சாலைன்னு மாற்றுறது. இதான் இவங்க சேவை புறம். என்னது, ஒவ்வொரு அக்பர் சாலைகளுக்கு பேர், ஊர்களுக்கு பேர், அவுரங்காபாத்துன்னு இருந்துச்சுன்னா அந்த ஊர் அவுரங்கசீப் பேரில் இருக்குது, அதை மாற்று, இப்படின்னு ஊர் பேரை மாற்றுறதுலையே நிற்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமியருடைய அடிப்படையான விஷயங்கள்லாம் தலையிடுறாங்க. ஹஜ்ஜு கமிட்டிக்கு இன்னும் அவர் தலைவராக இருந்தார்னு சொன்னால், மனோஜ் ஜாதவ்னு ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க. அவர் ஹஜ்ஜு கமிட்டி தலைவராக இருந்தார் என்று சொன்னால் அது முதல்ல உரிமை பறிக்கிறது ஒன்று. அது என்ன மாதிரி காரியம்? அப்போ நாளைக்கு என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு இமாம அவங்க கந்தசாமியை நியமிப்பாங்க. பள்ளிவாசலில் யார் செய்வார்? கந்தசாமி தான் நாங்கள் நியமிக்கிறோம், அவர் தான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாரும்பாங்க. எங்கள் மத வழிபாட்டு விஷயத்தில் என் தலையிடுற அந்த உரிமையை கூட தருவதற்கு பறிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப எல்லை மீறி போகிறது. பிஜேபி வந்தால் என்ன உண்டு லேசாக நினைத்து தமிழகத்தோட பேச்செல்லாம் செய்கிறாங்க. என்ன நடக்குதான் நடக்கும், எல்லாத்துலேயும் தலையிடுவான். சாதாரண விஷயம் கிடையாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் என்பதற்கு ஒன்று ஒன்றா பார்க்குறோம். இப்போ வக்ஃப் விஷயம் கம்ப்ளீட்டாக நிறைய சொத்துக்களை களவாண்டுருவாங்க. இப்போ இந்த தீர்மானத்தின் பிரகாரம் அது நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் அதில் உறுப்பினராக சேர்க்கணுங்கிற வழக்கு விசாரணையில் இருந்தால் கூட அதில் நீதிமன்றங்கள்லாம் நீதி வழங்காது. அது நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டோம். சும்மா பேருக்காக வேண்டிய அந்த நேரத்தில் வழக்கு எழுத்திருப்பாங்களே தவிர நீதிமன்றங்கள் இதில் தலையிட மாட்டாங்க. நமக்கு நியாயங்கள் வழங்கவே மாட்டாங்க. 100% நீங்கள் நம்பலாம். அப்படி இருக்கிறதுனால நம்ம இருக்கிற மாநிலத்திலேயாவது பிஜேபி வந்தால் என்ன நடக்கும் என்ற விபரீதத்தை மனசில் வைத்துக்கொண்டு வந்துட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி அளவுக்குலாம் வந்துட்டு போட்டாங்க. அவனை சொல்லி எங்களை பயங்காட்டுறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. பயங்காட்டுற ஒரு விஷயந்தான் அது பிஜேபிங்கிற ஒரு விஷயம். அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கே தமிழகத்தை செய்ய முடியாது ஹஜ்ஜு கமிட்டியில். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்குமே, ஆனால் அவங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் இப்போ இதுக்கு எதிராக வழக்கு போட போகிறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. மும்பையில் அனைத்து முஸ்லீம் அமைப்புகள், ஜமாத்தார்கள், கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க. நீதிமன்ற வழக்கில் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு 100% கிடையாது. ஏதோ நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்ல, இருக்கிற வரைக்கும் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால பிஜேபி எல்லை மீறி போகிறார்கள் என்பதை கவனத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்முடைய எதிர்காலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வராததுக்கு என்ன செய்யணுமோ அதை பற்றி நம்ம கூடுதலாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த ஹஜ்ஜு கமிட்டி நியமனம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை கூறி தகவலை முடிச்சுக்கிறோம்.